இயேசுவே ஆண்டவர் என்பதை இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தரே ஒழுக்க நெறிகளை சரி செய்வதற்கும், சமுதாயத்திலே பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், திருச்சபையின் ஒழுங்கீனங்களை சரி செய்வதற்கும் போதுமானவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிறுவத்தில் உயிர்த்தெழுதலை குறித்த தெளிவான சித்தாந்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த நிருபம் குறிப்பிடத்தக்க ஒரு நிருபமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாவது கடிதத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 36ஆம் அதிகாரம் முடிய கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்றும், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனும் தவறு செய்வதற்கு இடமுண்டு என்றும், வேத வசனம் நம்மை பாவத்தை விட்டு தூரமாக்கும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் முகவுரை மற்றும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே ஆப்ரோடைட் அல்லது வீனஸ் என்னும் கிரேக்க தேவதைக்கான பெரிய கோவில் எங்கே இருந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்திலே கொரிந்து பட்டணத்தின் மக்கள் தொகை என்ன? ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் பவுல் எங்கே சந்தித்தார் என்பதை விபரமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 5 நாட்கள் கேட்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாவது கடிதத்தை படிக்கப் போகிறோம். கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதம் இது. இதை கிறிஸ்துவுக்கு பின் 55வது ஆண்டிலிருந்து 57வது ஆண்டிற்குள்ளாக எபேசு பட்டணத்திலிருந்து பவுல் எழுதினார். பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே ரோம சாம்ராஜ்யத்தின் பாவம் நிறைந்த மத்திய பகுதி இந்த கொரிந்து பட்டணமாய் இருந்திருக்கிறது. இது மாயாஜால நகர் என்றும் அழைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இது அத்தேனே பட்டணத்திலிருந்து 40 மைல் தொலைவிலே மேற்கு புறமாக இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் எழுதி பெற்றுள்ள பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்களை குறித்த வரைபடத்திலே இந்த கொரிந்து பட்டணம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்திலே இது முக்கியமான ஒரு வியாபார ஸ்தலமாக 3 துறைமுகங்களை கொண்ட ஒரு பட்டணமாய் இருந்தது. பின்னர் கொரிந்து பட்டணம் இருந்த இடத்திற்கும் பெரிய நிலப்பரப்பிற்கும் இடையிலே ஒரு வாய்க்கால் வெட்டப்பட்டபடினாலே கொரிந்து பட்டணம் அதன் முக்கியத்துவத்தை இழந்தது. அழிந்து போன கொரிந்து பட்டணத்தை கூட பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அது இருந்த இடத்திற்கு மேலே ஒரு மீன்பிடிக்கும் மக்கள் நிறைந்த கிராமம் இருந்தது. 1928ஆம் ஆண்டிலே அந்த பகுதியிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுதுதான் ஒரு காலத்திலே செழிப்பாய் இருந்து புதைந்து போன கொரிந்து பட்டணம் வெளியே வந்திருக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் தனித்து நின்ற காலகட்டத்திலே அந்த பகுதியிலே உள்ள சின்ன சின்ன நாடுகளின் கூட்டமைப்புக்கு கொரிந்து தலைமை இடமாய் இருந்திருக்கிறது. பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 196வது ஆண்டிலே அதை ஒரு சுதந்திர பட்டணமாக ரோம சாம்ராஜ்யம் அறிவித்தது. கிறிஸ்துவுக்கு முன் 146வது ஆண்டிலே கொரிந்து பட்டணம் கலகம் செய்தபடினாலே முமியஸ் என்ற ரோம சக்கரவர்த்தியால் முழுமையாக அழிக்கப்பட்டது. அங்கே இருந்த கலைத்திறன் கொண்ட செல்வங்கள் எல்லாம் ரோம் நகருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. சுமார் 100 ஆண்டு காலம் தேடுவாரற்ற இடமாய் அது போயிற்று. கிறிஸ்துவுக்கு முன் 46வது ஆண்டிலே 100 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜூலியஸ் சீசர் இந்த பட்டணத்தை மிக அழகாக திரும்ப கட்டினான். அதன் பழைய செல்வ செழிப்பு மீண்டும் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே சுமார் 4 லட்சம் மக்கள் அங்கே குடியிருந்திருக்கிறார்கள். அந்த பகுதியின் உலகத்திற்கான வியாபாரம் எல்லாம் கொரிந்து பட்டணம் வழியாகவே சென்றது வந்தது. அங்கே இருந்த ஜனங்கள் கிரேக்கர்கள், யூதர்கள், இத்தாலியைச் சேர்ந்தவர்கள், இப்படி பல நாட்டு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். கடலிலே பிரயாணம் செய்கிறவர்கள், வியாபாரிகள், வீர தீர செயல்களை செய்கிறவர்கள், ரோம சாம்ராஜ்யத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பிழைப்புக்கு என்று வந்தவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். கொரிந்து பட்டணம் ஒரு மாயாஜால பட்டணமாக விளங்கியது. சமயம் என்ற பெயரின் அடிப்படையிலேயே அத்தனை கேடான காரியங்களும் பழக்கத்தில் இருந்தது. அப்ரோடைட் அல்லது வீனஸ் என்னும் கிரேக்க தேவதைக்கான ஒரு பெரிய கோவில் கொரிந்து நகரிலே இருந்தது. அந்த கோவிலிலே 1000 பெண் பூசாரிகள் இருந்தார்கள். உண்மையாக சொல்லப்போனால் அவர்கள் அத்தனை பேரும் அங்கே தொழுது கொள்ள வருகிறவர்களுக்காக விபச்சார தொழிலிலே ஈடுபடுகிறவர்கள்.
பாலுறவுதான் அங்கே சமய பழக்கம். அவர்கள் பின்பற்றி வந்த சமயம் சீரழிந்தது போலவே கிரேக்க கொள்கைகளும் சீரழிந்தன. சரீர இன்பத்திற்கு அடுத்த காரியங்களுக்கே அந்த பட்டணம் முக்கியத்துவம் கொடுத்தது. பல்வேறு விதமான விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் முடிவில்லாமல் வாக்குவாதம் செய்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் பவுல் அங்கே வந்தார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானித்திருந்தேன். இவர்கள் சரீர பிரகாரமான என்பதற்கு மட்டும் தங்களை அர்ப்பணித்தவர்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களாய் வாழ்ந்தார்கள். ஒழுக்க கேட்டில் கேடானவர்களை குறித்து சொல்லும் பொழுது கொரிந்தியர்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு பாவத்திலே கொரிந்து பட்டணம் மூழ்கி கிடந்தது. இப்படிப்பட்ட கேடான ஒரு பின்னணியத்தின் மத்தியிலே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்துவிலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார். அங்கே ஒரு திருச்சபையை ஸ்தாபித்து அவர்களுக்கு 2 கடிதங்களை எழுதி அனுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 2வது சுவிசேஷ பிரயாணத்தின் சமயத்திலே கொரிந்து பட்டணத்திற்கு வந்தார். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களிலே கொரிந்து பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் செலவழித்த 18 மாதங்களை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த கொரிந்து பட்டணத்திலே தான் ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் பவுல் அப்போஸ்தலன் சந்தித்தார். கிளாடியஸ் என்னும் ரோம பேரரசனால் இவர்கள் ரோம் பட்டணத்தை விட்டு விரட்டப்பட்டு வந்தவர்கள். இதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ரோமாபுரியில் இருந்த யூதர்கள் மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்பப்படுத்தினபடினாலே எல்லா யூதர்களையும் ரோமாபுரியை விட்டு அவன் விரட்டினான் என்று சரித்திரம் கூறுகிறது. பவுல் அப்போஸ்தலன் முதலாவது கொரிந்திற்கு வந்தபொழுது அவர் தேவாலயத்திலே பிரசங்கித்தார். வழக்கம் போல கலகமே விளைவாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே சென்றாலும் அங்கே கலகம் உண்டாகும். பின்னர் தொடர்ந்து ஒரு எழுப்புதலும் உண்டாகும். எனவே கொரிந்தும் அதற்கு விதிவிலக்கல்ல. பவுல் அப்போஸ்தலனுடைய முதலாவது சுவிசேஷ பிரயாணத்திலே எபேசு பட்டணத்திலே நீண்ட காலம் அவர் செலவு செய்தார். அவர் ஒரு சுவிசேஷ ஊழியனாக அந்த காலகட்டத்திலே தான் அநேக குறிப்பிடத்தக்க காரியங்களை செய்திருந்தார். எனவேதான் அந்த குறிப்பிட்ட பகுதி சுவிசேஷம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு இடமாய் இருந்தது. இதன் விளைவாக கொரிந்து பட்டணத்திலே உள்ளவர்களும் அசைக்கப்பட்டார்கள். அவர்கள் இளம் கிறிஸ்தவ குழந்தைகள். எனவே பவுல் அப்போஸ்தலன் தங்களிடத்திலே வரும்படியாக அவர்கள் அழைத்தார்கள். விளைவாக பவுல் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அங்கே இருந்த சில குறைகளை சுட்டிக்காட்டி திருத்த முற்பட்டார். மேலும் பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அநேக கேள்விகளை கேட்டு எழுதியிருந்தார்கள். அதை குறித்து அநேக பதில்களை அவர்களுக்கு பதிலாக எழுதி அனுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு எழுதிய முதல் கடிதம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் முதல் கடிதத்தை தொடர்ந்து அவருக்கு வந்த அறிக்கைகளின் அடிப்படையிலே தான் இந்த 1 கொரிந்தியரை அவர் எழுதியிருக்கிறார். சில காலங்களுக்கு பின்னர் 2வது அந்த கடிதத்தையும் எழுதினார். இந்த நிருபத்திலே நாம் பார்க்கிற முக்கிய செய்தி இயேசு கிறிஸ்துவே உயர்ந்தவர் என்பதை எடுத்துச் சொல்கிறார். இயேசுவே ஆண்டவர் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இதை மிக முக்கியமானதாக நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒன்றே இன்றைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் காரியமாயிருக்கிறது. இங்கே நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தரே ஒழுக்க நெறிகளை சரி செய்வதற்கும் சமுதாயத்திலே பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் திருச்சபையின் ஒழுங்கீனங்களை சரி செய்வதற்கும் காரணராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிறுவத்திலே உயிர்த்தெழுதலை குறித்த தெளிவான சித்தாந்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இது குறிப்பிடத்தக்க ஒரு நிருபமாயிருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக வாழ்த்து கூறும் பகுதியும் நன்றி கூறும் பகுதியும். இது முதலாவது அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. இரண்டாவதாக கொரிந்து சபை அன்று இருந்த நிலைமையை காட்டும் காரியங்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரையிலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபையின் பிரச்சனைகளை விட இந்த ஆவிக்குரிய வரங்கள் மிக முக்கியமானவை. சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொரிந்து சபை பிரச்சனைகளால் நிறைந்ததாய் இருந்தது. திருச்சபையின் உண்மையான நோக்கத்தை குறித்த தரிசனம் அதற்கு இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து என்னும் நபரை விட்டு மிக தூரமாய் அது சென்று விட்டது. இதன் விளைவாக அந்த திருச்சபையிலே பிரச்சனைகள் நிறைந்திருந்தது. இன்று நம்முடைய திருச்சபைகளும் பிரச்சனைகள் நிறைந்ததாய் இருக்கிறது. நமக்கு அதிர்ச்சி தரும் உண்மை என்னவென்றால், அன்று கொரிந்து திருச்சபை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைந்ததாய் இருந்ததோ அதே பிரச்சனைகள் தான் இன்றைக்கும் திருச்சபைகளிலே இருக்கிறது. இதற்கு காரணம் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனம் இல்லாமல் இன்றைய திருச்சபை இருக்கிறது. இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எனும் நபரோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவு இல்லை. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை கணக்கில் எடுக்கிறதில்லை.
அன்றும் இதுதான் பிரச்சனைக்கு காரணம், இன்றைக்கும் இதுவே காரணமாயிருக்கிறது. எனவே இந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதலாவது நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கும் இன்றைய நம்முடைய திருச்சபைக்கும் மிகவும் பொருத்தமான அநேக சத்தியங்கள் இதிலே இருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை இன்னமும் பிரித்து நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் பல பிரிவுகளாக பிரிக்கலாம். இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். தமஸ்குவிற்கு செல்லும் சாலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். பின்னர் அரபு தேசத்தின் பாலைவனத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே பவுல் ஒரு அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அதாவது பிதாவாகிய தேவனுடைய விருப்பமே பவுலை அப்போஸ்தலனாக்கியது. இது மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, இன்று நான் எங்கே இருக்கிறேனோ, நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேனோ, அது தேவனுடைய சித்தத்தினாலே அப்படி இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்றால் அது மிக சிறந்தது. அது உங்களுடைய அனுபவமா? அதை உங்களால் சொல்ல முடியும் என்றால் நீங்கள் உண்மையாகவே ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவனாக, ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவளாக இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் சந்தோஷமான கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தோடு, ஒரு அர்த்தத்தோடு நீங்கள் முன் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உங்களுக்குள் குழப்பங்கள் இல்லை, கவலைகள் இல்லை. அவ்வப்பொழுது ஒருவேளை உங்களை துன்பப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் கடந்து வரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஆழத்திலே ஒரு பெரிய அமைதல், ஒரு சமாதானம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நான் தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அமைதலை பெற்றவராய் இருந்தார். சகோதரனாகிய சொஸ்தேனே என்று சொல்லும் பொழுது கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலனுக்கு செய்தியை கொண்டு வந்தவர். இப்பொழுது அவரை மீண்டுமாக இந்த கடிதத்தை கொரிந்து பட்டணத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறார். எனவே கொரிந்து சபையாரை வாழ்த்துவதிலே அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த வசனத்திலே தேவனுடைய சபைக்கும் என்று சொல்லப்படும் பொழுது தேவனே திருச்சபையை திட்டமிட்டவர். அது மட்டுமல்ல, இந்த கடிதமானது கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த திருச்சபை கொரிந்து பட்டணத்திலே இருந்தாலும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. இந்த திருச்சபையின் முகவரி முக்கியமானதல்ல, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முக்கியமானவர். கிறிஸ்தவராய் இருப்பது என்றால் பொருள் என்ன? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. நீங்கள் கொரிந்து பட்டணத்தில் இருந்தாலும் சரி, சென்னை பட்டணத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த ஒரு நகரத்திலோ ஒரு கிராமத்திலோ இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. பவுல் சொல்லும் பொழுது அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற வார்த்தையானது பல விதங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதை குறித்து நாம் ரோமர் நிறுவத்திலையும் பார்த்தோம். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கும் நிலைமையை குறித்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனோடோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடோ பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை தேவன் வைத்திருக்கும் நிலைமையை காட்டுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த வார்த்தையை இணைத்து நம்மை சொல்லும் பொழுது எனது நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதலை அது கூறுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். ஆம், அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் பூரணமாகாத வரை நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது, நானும் செல்ல முடியாது. நானோ நீங்களோ பூரணமானவர்கள் அல்ல. என்னை நான் அறிந்திருக்கிறது போலவே என்னை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்றால் நான் பேசுகிறதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது கிறிஸ்துவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தகுதி, ஒரு நிலைமை. நீங்கள் அவரை விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் அவரே உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இதே வண்ணமாகவே எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதோடு கூட நீங்கள் எதையுமே கூட்ட முடியாது. அடுத்ததாக நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதல் ஒன்று இருக்கிறது. இந்த கொரிந்து திருச்சபையிலே உள்ளவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களைப் போல இல்லை.
அவருடைய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இப்பொழுது புரிகிறதா? கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்ததினாலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து அவர்கள் மூலமாய் வாழ அவர்கள் அனுமதியாதபடியினாலே நடைமுறையான பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. பரிசுத்த அப்போஸ்தலனாகும்படி அழைத்திருப்பது போல அவர்களும் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் செய்யும் செயல்களினாலே நாம் பரிசுத்தவான்கள் ஆகிறதில்லை. கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நிலைமையினாலே, தகுதியினாலே நாம் பரிசுத்தவான்களாகிறோம். பரிசுத்தம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் தேவனுக்கென்று பிரித்து வைக்கப்படுதல். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். உதாரணமாக, ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் தேவாலயத்திலே பரிசுத்தமான பாத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன. என்ன, பரிசுத்தமான பாத்திரங்களா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், அது தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவை. எதின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளை அல்லது பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறான்? தேவனுக்கென்று பயன்படுத்தப்படும்படியாய் எந்த அடிப்படையிலே அவன் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறான்? அது தேவனிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை காட்டுகிறது. மீண்டுமாக கூறுகிறேன், ஒருவர் செய்யும் செயல்களினாலே அவன் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஒரு பரிசுத்தவான். கொரிந்து சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று மொத்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கிறார். அதாவது இந்த நிறுவத்தில் உள்ள பாடங்கள் சகல திருச்சபைகளுக்கும் பொருத்தமானது. அவர்கள் கொரிந்திலே இருந்தாலும் சரி, வேறு எங்கே இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இது உரியது என்பதை குறிப்பதற்காகவே அவ்வாறு எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வசனத்திலே கிருபையை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் கூறுகிறார். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:3, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் என்பது எல்லா இடத்திலேயும் இதே வரிசையிலே தான் சொல்லப்பட்டிருக்கும். கிரேக்க உலகத்திலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்கு இந்த கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எபிரேயர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஷலோம் என்று சொல்வார்கள், அதாவது சமாதானம் என்று சொல்வார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 வாக்கியங்களையும் சேர்த்து உன்னதமான ஒரு வாழ்த்து வாக்கியமாய் இதை பயன்படுத்துகிறார். நானும் நீங்களும் கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவனுடைய அன்பின் செயல்பாடு. நாம் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே பெற்றவர்களாய் இருக்க முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்தை எல்லாம் கிறிஸ்துவின் மேலே வைத்து விட்டீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சமாதானத்தை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் சற்றே கவனியுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்கேயும் கிருபையும் சமாதானமும் அடுத்தடுத்ததாக வருகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை பாருங்கள். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இதே காரியத்தை தான் கொலோசியருக்கு எழுதும் பொழுதும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று சொல்லியிருக்கிறார். நான் அதை பாட முடியாதபடினாலே அதை பற்றி கூறுகிறேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி என்னால் பேச முடியும். சில திருச்சபைகளிலே சங்கீதங்கள் பாடலாக பாடப்படுகின்றது. முழு வேத புத்தகமே பாடலாக பாடப்பட முடியும். ஆனால் அதை எல்லாரும் பாட முடியாது. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லும் பொழுது மனனம் செய்வதால் தான் அது உள்ளத்திற்குள்ளே செல்லும் என்பதல்ல. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே இருப்பார் என்றால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்கள் அவரை குறித்தே சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். அவரே உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் எப்பொழுதும் நிரப்பியிருப்பார். நீங்கள் ஒருவேளை பெருமைக்காக நான் எத்தனை வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று கேட்கலாம். சிலர் அவ்வாறு பெருமைப்பட்டுக் கொள்வதனாலே மற்றவர்கள் அவ்வாறு மனனம் செய்ய முடியாது என்பதல்ல.
வேத வசனங்களை மனப்பாடம் செய்வது என்பது உங்களுடைய இருதயத்திலே பதித்து வைப்பதற்கு ஒப்பிடப்பட முடியாது. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை குறித்து சிந்திக்கும் பொழுது, எப்பொழுதும் அவரே உங்களுடைய எண்ணமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். எனவே கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டு இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் தீர்வு காண்கிறது. அதை குறித்துத்தான் இந்த நிருபத்திலே பவுல் எழுதப் போகிறார். 1 கொரிந்தியர் 1:6 பாருங்கள். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே அவர் மூலமாய் என்று சொல்லப்படுவதை விட அவருக்குள் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தான் நாம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1:3 சொல்லும் பொழுதும் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய எழுத்துக்களிலே அநேக இடங்களிலே அவர் கிறிஸ்து இயேசு என்றுதான் எழுதியிருக்கிறார். கிறிஸ்து என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இயேசு என்பது அவர் மனுஷராயிருந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுதான் நீண்ட காலமாக வாக்கு பண்ணப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட இரட்சகராகிய மேசியாவிற்கு கொடுக்கப்படுகிற பெயர். எனவே இயேசு கிறிஸ்து என்று சொல்வதை விட கிறிஸ்து இயேசு என்று சொல்வது மிக முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் அவரை மாம்சத்தின்படி அறியேன் என்கிறார். எனவே பூமியிலே நடந்து தெரிந்த இயேசுவை பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியாது. ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை பார்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது கூட அங்கே நின்றிருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நேருக்கு நேர் முதல் அனுபவம் அவருக்கு கிடைத்தது. எனவேதான் எல்லா வேளைகளிலேயும் அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கர்த்தராய் காணப்படுகிறார். எனவே பவுல் அப்போஸ்தலனுடைய கடிதங்களிலே பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து என்று பார்ப்பதை விட கிறிஸ்து இயேசு என்ற வார்த்தையை தான் அதிகமாக நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1:7 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இங்கே இந்த திருச்சபையில் இருந்த ஒரு பிரச்சனையை அவர் கூற ஆரம்பிக்கிறார். அவர்கள் மிகவும் உலக சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள். குறிப்பாக ஒரே ஒரு வரத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருந்தார்கள். எனவே ஆரம்பத்திலேயே நீங்கள் எந்த ஒரு வரத்திலையும் குறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். அநேக வரங்கள் உண்டு. எல்லா வரங்களும் திருச்சபையிலே வெளிப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காய் காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் அவர்கள் அவரை குறித்தே சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கூற விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் இல்லாதவர்களா என்று அவர் சொல்லவில்லை, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி என்கிறார். பொதுவாக இப்பொழுதுமே யாராவது ஒருவர் உங்களை குறை சொல்லலாம். ஆனால் அந்த குற்றம் சாட்டுதல் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே என்று சொல்லும் பொழுது அவர் திருச்சபையை எடுத்துக்கொள்ள வரும் அந்த நாளை கூறுகிறார். இந்த நிருபத்திலே அதை குறித்து மேலும் சில காரியங்களை அவர் பின்னாலே சொல்ல இருக்கிறார். இந்த முதல் பகுதியிலே அவர் குறிப்பாய் சொல்லும் காரியங்கள், அவர் தானே தன்னை அப்போஸ்தலனாக்கிக் கொள்ளவில்லை, தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் மட்டுமல்ல, கொரிந்துவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைப்பூட்டுகிறார். இந்த கடிதம் கொரிந்து சபையாருக்கு மட்டுமல்ல, அனைத்து திருச்சபைகளிலே உள்ளவர்களுக்கும் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது என்பதையும் கூறிவிட்டார். வழக்கம் போல கிருபையும் சமாதானமும் இந்த திருச்சபைக்கு உண்டாக வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட அவர்களை வாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவருடைய பாதத்தண்டை நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு ஆழமான சமாதானம் கிடைக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வாஞ்சிக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பல மாதங்களாக தொடர்ந்து கேட்டு வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நித்திய ஜீவனையும் மெய் சமாதானத்தையும் கொடுக்க
ஆவலோடு இருக்கிறார். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? பவுல் அப்போஸ்தலனுடைய கடிதங்களிலே பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து என்று பார்ப்பதை விட கிறிஸ்து இயேசு என்ற வார்த்தையைத்தான் அதிகம் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவருடைய பாதத்தண்டை நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது நமக்கு ஆழமான சமாதானம் கிடைக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வாஞ்சிக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2:19 பின்பாகம்.